ரொம்ப களைப்புள்ளவர்களாய் ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல போயிட்டு இருக்கிற எங்களுக்கு இந்த சபை ஆராதனைகள் தான் மிகப்பெரிய பலனா இருக்கிறது. இப்படிப்பட்ட இடங்கள் மாத்திரம் இல்லைன்னா நம்ம எங்க இருப்போம்னே நமக்கு தெரியாது. நீங்களாவே இருப்பீங்களான்னு சொல்ல முடியாது. ஒரு பிரேக் டைம் மாதிரி தான். எவ்ரி வீக் பைபிள் ஸ்டடி, சண்டே சர்வீஸும் உங்க ஸ்ட்ரென்த்தை ரினியூ பண்றதுக்கு கர்த்தர் உங்கள் மீது அன்பு கூர்ந்து கொடுத்த நேரம் தான் அது. இந்த சபைக்காக நன்றி சொல்லுங்க. இந்த சபை என்ற திட்டத்தை அவர் ஆதியிலே ஸ்தாபித்தாரே, அதற்காக நன்றி சொல்லுங்க. அவர் ரட்சிப்புக்குள்ள நடத்தி அப்படியே விட்டுறதுல அவர்களை கொண்டு வந்து மந்தை என்கிற சபைக்குள் சேர்க்கிறார். நான் சொல்லட்டுமா, சபைக்கு வெளியே இருக்கிறவங்க எல்லாம் ஆர்ஃபன்ஸ் தான், ஆவிக்குரிய அனாதைகள் தான். ஆனா உங்களுக்கு ஒரு சர்ச் இருக்கு பாத்தீங்களா, நீங்கள் அனாதைகள் அல்ல. உங்களுக்கு ஒரு மந்தை உண்டு, உங்களுக்கு ஒரு மேய்ப்பன் உண்டு. உங்களை அறிந்து உங்களை நடத்தக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை உள்ள மேய்ப்பர்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ரட்சித்ததோட நிப்பாட்டாம, வழியில அடிபட்டு கிடந்த, குத்துயிரும் கொலை உயிருமா கிடந்த என்னை தூக்குனதோட, என் காயத்தை ஆத்துனதோட நிறுத்தாம என்னை கொண்டு வந்து சத்திரத்திலே சேர்த்தார். சத்திரம்னா சர்ச்சா? என்ன நல்லவருங்க. சிலர் சொல்றாங்க, நானே ஆலயம், எனக்கு எதுக்கு ஆலயம், அதாவது சர்ச்சை சொல்றாங்க. நீ தேவனுடைய ஆலயமா இருக்கலாம். நான் அந்த ஆலயத்தையே சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துற இடம் அவருடைய சத்திரமாகிய சபைதான். மேய்ப்பர்கள், அதாவது பாஸ்டர்ஸ் நினைக்கிறவங்க அநேகர் இருக்கலாம். ஆனால் பாஸ்டர்ஸ் அநேகரை நினைக்கிறது இல்லை. ஆனால் உங்களுக்கு கிடைத்த பாஸ்டர்ஸ் உங்களை நினைக்கிறவர்களா இருக்கிறார்கள், உங்களை நினைவு கூறுகிறவர்களா இருக்கிறார்கள். பவுல் சொல்றாரு கொரிந்தி சபை, பிலிப்பு சபையை பார்த்து சொல்றாரு, என் ஜெபங்களிலே உங்களை நான் நினைத்து. இந்த நினைக்கிறதே ஒரு ஆசீர்வாதங்க. நாங்கள் ரீசெண்டாக இந்த கியா காரு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மாரிஸ் காரேஜ் அதை தான் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா ஈக்குவல் அமௌண்ட் ப்ரைஸ் தான் வந்தது. ஆனால் அதை வாங்காததுக்கு ஒரே ஒரு ரீசன் என்ன தெரியுமா? அதுக்கான சர்வீஸ் சென்டர் ஒசூரில் இல்லை. ஸோ நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டுடலாம். உங்களை சர்வீஸ் சென்டர் தான் இந்த சர்ச். உங்களை அடிக்கடி சர்வீஸ் பண்ணது பாருங்க. இது இல்லைன்னா கார் 5 வருஷத்துக்கு ஓட்டலாம், அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஆண்டவர் எப்படி தெரியுமா பார்க்குறாரு? இது சர்வீஸ் சென்டர். உங்களை வரும்போதெல்லாம் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி உங்களை நிலைநிறுத்தி கொண்டு இருக்கிறாராம். லைஃப்ல சில தாட்ஸ் அடிக்கடி வந்து போகும்ல, அப்படி வரக்கூடாத சில தாட்ஸ்ல ஒன்று என்ன தெரியுமா? நான் சர்ச்சை விட்டு போயிடுவேன், நான் வரமாட்டேன். இந்த மாதிரி சும்மா ஒரு லிட்டில் பிட்டு தாட்டு கூட வந்துடக்கூடாது. ஏன்னா சர்வீஸ் சென்டர்லாம் நீ கொஞ்ச நாள்ல காணாம போயிடுவேன். ஸோ உங்க சர்வீஸ் சென்டர் உங்களுக்கு தேவன் கொடுத்த சபை இல்லை. நான் சர்வீஸ் சென்டருக்கெல்லாம் போக மாட்டேன்னா ரிப்பேராகவே இருக்கும். பட் ரிப்பேர் எப்போ ரெஸ்டோரேஷனாக மாறும்னா சரியான இடத்திற்கு நீ கடந்து வரும்போது.